அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். முருகனுக்கு ரொம்ப பிரியமான திணை மாவில் புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த புட்டு செய்கிறதுக்கு 1 கப் திணை மாவு எடுத்திருக்கோம், 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த 1 கப் திணை மாவை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த புட்டு செய்கிறதுக்கு 1 கப் திணை மாவு, 1/4 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் தேவைப்படும். வெல்லம், நாட்டு சர்க்கரை, சர்க்கரை எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிற வரைக்கும் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போது 1 கப் திணை மாவுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்க திணை மாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சூடு பண்ண 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு பண்ண ஸ்டீமர் எடுத்து அதில் கீழே தண்ணி ஊற்றிக்கலாம். மேல் பகுதியில் நல்லா நெய்யை உள்ளே ஃபுல்லாக தடவிடலாம். அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதோட பாதம் எப்படி இருக்கணும்னா, இது பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்தா உதிர்க்க வரணும். இப்படி இருந்தால் நம்ம மாவு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த ஸ்டீமரோட மேல் பகுதியில் 3 டேபிள் ஸ்பூன் திணை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்படின்னு மாற்றி மாற்றி 2 சேர்த்துக்கலாம். இப்படி திணை மாவு தேங்காய்னு கடைசி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது உள்ள ஸ்பூனும் எதாவது விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ பின்னாடியிலேருந்து தள்ளி இந்த புட்டை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக வெந்திருக்கு. இந்த புட்டை உதிர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரொம்ப சுவையான திணை புட்டு ரெடி. முருகா வடிவேலழகா, வா வா முருகா வடிவே